வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கை இதோட சரிந்தது முடிந்ததுன்னு கூட சொல்லலாம். இதை பற்றின முழுமையான தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை என்ன அப்படின்னா, சற்று முன் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை, இவங்க 2 பேருமே திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள். இவர்கள் 2 பேருமே இரண்டு பேரோட அரசியல் வாழ்க்கை இன்னியோட முடிந்து விட்டது, சரிந்து விட்டது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதற்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தலைவர், அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அவர் தான் பார்த்திங்கன்னா இவங்க கைதாகுவதற்கும் இனிமேல் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே கைதாகுவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பவர் தான் அண்ணாமலை அவர்கள். அதுவும் ஆதாரத்தோட ஒவ்வொரு செங்கலாக உருவிட்டிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், சோகமான தகவல் கூட சொல்லலாம். இருந்தாலும் அவர் என்ன உண்மையோ அதை தான் ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதாவது அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவியுமான விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையாக விதித்தனர். இதை மேல்முறையீட்டுக்காக கொண்டு போனாலும் அங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்தது. என்ன அப்படின்னா, அவர் மேல்முறையீட்டுக்காக போகும்போது அன்னைக்கு ராத்திரியே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா 200 கோடிக்கும் மேலே கருப்பு பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் அதையுமே பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணும்போது அதை அவங்க சப்மிட் பண்ணதுனால வாழ்க்கை முழுவதுமே ஜெயில் தான் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கிறதே அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி வெளிவரணும்னா அவருடைய தம்பி அசோக்குமார் கண்டிப்பாக ஆஜராகணும். ஆனால் ஆஜராக மாட்டார்ன்றது தெளிவாக தெரியுது. அவர் தலைமறைவில் தான் இருக்கார். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறது. நம்ம பேரதிர்ச்சியில் ஸ்டாலின். இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.